ஹாஃபன் வணக்கம். தினந்தந்தியோட ஹெட்லைன்: சட்டமன்ற குழு தலைவர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி போட்டி. ஓகேவா? ஸோ 2 பேருக்கு காம்படிஷன். ஆனால் சட்டமன்ற குழு தலைவர் வந்து முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஸோ அதனும் சூஸ் பண்ணல யாருன்னு. ஓகே, தென் இங்கே பாருங்கள், டிவிகே ஏடிஎம்கே இவர் வந்து எதிர்கட்சி தலைவர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்திய அரசமைப்பில் இது வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க, எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்போ யார் இருக்கா அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிகே டிஎம்கே ஒன்றா இருக்காங்க. இதுதான் பொலிட்டிக்ஸே இதான். ஓகேவா? அரசியலே இப்படி தான் இருக்கும். யார் யார் சண்டை போடுறா, யார் யார் சேர்றா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சில நேரம் சண்டை போடுவாங்க, சில நேரம் சேருவாங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ், இந்தியன் பொலிட்டிக்ஸ் எல்லாமே ஒரு விதமாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் பாருங்கள், வைகோ கூட நிற்காரு. இப்படி யார்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான், எல்லாரோடையும் அவருக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, எந்த ஒரு ஆப்போசிஷன் கிடையாது. அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. நம்ம தான் இதெல்லாமே பேசுகிறோம். சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருது இருக்கா? ஐயோ, பேப்பர் பறக்குது. என்னது? வேட்டி சட்டைக்கு பதில் கோட் சூட். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆடை கலாச்சாரத்தை மாற்றிய விஜய். ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஆடை கலாச்சாரத்தை மாற்றியது மாதிரி தெரியல. அவர் பிடிச்சிருக்கா, அவர் போட்டிருக்கிற மாதிரி இது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். வேட்டியுமே ஒரு நல்லது தான், வேட்டியுமே ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை தரக்கூடிய ஒன்று தான். ஆனால் கோட் சூட் போடணும்னு அவரோட ஆசையாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டாரு. இதோ ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.